Taste the Daily. போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நியமனம் செய்யப்படாததை கண்டித்து கள்ளக்குறிச்சியில் அரசு மருத்துவர் சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பல்வேறு பகுதிகளில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் திரளான மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு நிர்வாக திறமையற்ற ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஒரு மருத்துவர் பணியிடமோ, ஒரு செவிலியர் பணியிடமோ, இல்லை ஒரு மருத்துவ ஊழியர் பணியிடமோ இதனால் வரை உருவாக்கப்படவில்லை. இதை நாங்கள் இந்த அரசு சுகாதாரத்துறையிலே கேட்கும் போதெல்லாம் நீங்கள் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திலே நீங்களே நியமித்துக் கொள்ளுங்கள், நீங்களே நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது என்னென்னா, அவுட் சோர்ஸ் முறையில் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோன்றாங்க. சம்பளம் எப்படி கொடுக்கணும்? சிஎம்சிஹெச்எஸ்லேயே சம்பளமும் கொடுத்துக்கணுன்றாங்க. ஸோ அரசு மருத்துவர்கள் நாங்களே சிஎம்சிஹெச்எஸில் சம்பாதிக்கணும், நாங்களே ஆளை நியமிச்சுக்கணும், நாங்களே அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கணும், எல்லாமே நாங்கள் செஞ்சிட்டா இவங்க குறுக்க நடுக்க ஓடி வரதுக்கு தான் இந்த சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் இருக்கிறார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே பள்ளி மாணவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் கைகலப்பில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பள்ளியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். அருகில் உள்ள கடைகளின் பொருட்களை கொண்டும் மாறி மாறி தாக்கிக் கொண்டதை அடுத்து பேருந்து நிலையத்தில் இருந்தோர் பதற்றமடைந்தனர். இந்த நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள விடிய அரசின் ஏவல் துறை மாணவர்களின் தகராறு முடிந்த பிறகே சாவகாசமாக சம்பவ இடத்திற்கு வந்ததாக அப்பகுதி மக்கள் விமர்சித்துள்ளனர். திமுக ஆட்சியில் மாணவர்களிடையே அடிதடி கலாச்சாரம் பரவி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலக குடிநீர் தொட்டியில் இறந்த நிலையில் பள்ளி கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த குடிநீர் தொட்டியில் பள்ளி ஒன்று இறந்த நிலையில் மிதந்து கிடந்தது. மக்கள் நாள்தோறும் வந்து செல்லும் அரசு அலுவலகங்களில் குடிநீரை கூட பராமரிக்காமல் மெத்தனம் காட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது. மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரி பணத்திலிருந்து அவர்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கூட வழங்க முடியாமல் திறனற்ற ஸ்டாலின் அரசு தடுமாறி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.